கனு பார்வேட்ட உற்சவம் ரொம்ப பழைய சீவரம்னு கேள்விப்பட்டிருப்பேன். சீவரம் செங்கல்பட்டு, சென்னையிலேருந்து செங்கல்பட்டு மார்க்கமா நேர சின்ன காஞ்சிபுரம் வந்தோன்னு வச்சுங்க. பெரிய காஞ்சிபுரம் போய் வர்ற மார்க்கம் இல்லை, சின்ன காஞ்சிபுரத்துக்கு நேரம் வந்தா வழியில பழைய சீவரம்னு வரும். மேல பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்காரு. இந்த சீவரம் பெருமாளுக்கு என்ன சம்பந்தம்? அத்திவரதர் குளத்துக்குள்ள போன உடனே புதிய வரதராஜ பெருமாளை எழுந்துருளை பண்ணணுங்கிறதுக்காக இங்கிருந்து தான் கொண்டு போய் எழுந்துருளை பண்ணினார்கள்னு சரித்திரம் பார்த்தோம் இல்லையோ. அதை ஞாபகப்படுத்தும் விதமா தேவ பெருமாள் அங்க எழுந்துடுறார். கார்த்தால இந்த மலைக்கு மேல அவர் ஏறுறது அழகு. சாயங்காலம் மஞ்சள் வெயிலோட அந்த மலையிலேருந்து இறங்கிறது அதை விட அழகு. இது அற்புதம்னா அது அத்தியுதம், இது ஆச்சரியம்னா அது அத்தியாச்சரியம். நேர போய் சேவிச்சாத்தான். நான் எத்தனை நாள் எத்தனை விளக்கினாலும் அது புரிய போறது இல்லை. இப்போ கல்கண்டு நன்னா இருக்குன்னு உங்களுக்கு நான் உபன்யாசம் பண்ணால தெரியும். சாமி ஒரு பொட்டி கல்கண்டை கொண்டு கொட்டினா வாயில கொண்டோன்னா தெரிஞ்சுட்டு போறோம். இதுக்கு எதுக்கு நீர் தொண்டை கழுவி கத்திட்டு இருப்போம் வாண்டாமே, அவ்வளவுதான். இப்போ இது இத்தனை நீங்க போய் சேவிக்கிற அன்னைக்கு